நம்ம நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டில் வட மாநிலத்துக்காரங்க பூரா வந்து பொழைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. வீடு வாசல் பங்களான்லாம் வாங்கிட்டாங்க. ஆனால் இதே ஒரு தமிழ்நாட்டுக்காரன் வட மாநிலத்தில் போய் வீடு வாசல்லாம் வாங்கி வாழ்கிறதா நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு பூரா வட மாநிலத்துக்கு பஞ்சம் பிழைக்க போகிறாங்க. வட மாநிலத்தில் இருந்து தான் தமிழ்நாட்டுக்கு பஞ்சம் பிழைக்க வருவாங்க. இங்கே தலைகீழாக மாறி வட மாநிலத்துக்கு பஞ்சம் பிழைக்க போகிறாங்க குடும்பத்தோடு. அவங்க அந்த ரோட்டு காட்டில் தான் படுத்து கிடக்காங்க. பாவமாக இருக்கும். ஒருத்தர் 2 பேர் படுத்தா பரவாயில்ல, சரி போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஏன் போய் கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அங்கே ஒரு ஊரே படுத்து கிடக்காங்க. இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வட மாநிலத்துக்காரன் வந்து ஊரே படுத்து கிடக்க மாட்டான். அவன் தூக்கி விட்டு ஒவ்வொரு வட மாநிலத்துக்காரனையும் இன்றைக்கி பெரிய ஆள் ஆக்கி விட்ருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் தமிழ்நாட்டுக்காரங்களை மட்டும் டம்மி ஆக்கி வச்சுருக்காங்க வட மாநிலத்தில்.